சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இன்னொரு பக்கம் காலேஜுக்கும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு சேதுவோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அடுத்து பார்த்தா மலர் வந்துட்டு தமிழை பார்க்க வராங்க. என்ன தமிழே, உன்னை இப்போ எல்லாம் அதிகமாக பார்க்கவே முடியல, எங்கே போறேன்னு மலர் கேட்கவும், அக்கா நான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேங்க்கா. காலையில் 5 மணிக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒரு 7-7:30 மணிக்கு கிளம்பி காலேஜுக்கு போயிடுவேன். அதே மாதிரி சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நைட்டு 10 மணி ஆயிடுதுக்கான்னு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ், வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று இல்லாட்டி ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன தமிழ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா என்னைய என்ன பண்ண சொல்கிறீங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அது போக டெய்லி போக்குவரத்து செலவு, வீட்டு செலவு, மளிகை ஜாமான், காய்கறி, அது இதுன்னு இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குக்கா, அதை எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அதெல்லாம் சரிதான் தமிழ், எனக்கு என்னமோ இது சரியா படலை அப்படின்னு மலர் சொல்லவும், அக்கா எல்லாம் சரியாதான்க்கா வரும், நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னனே, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ நிச்சயம் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் 4 நாளில் உங்கள் பையனுக்கும் அமைச்சரோட மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் அமைச்சர் வீட்டோட சம்மந்தியாக போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமாம்மா எல்லாம் ஒன்னாலதாம்மா, அன்னைக்கு மட்டும் நீ கோயிலில் பார்த்து இந்த விஷயத்த சொல்லலைன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்காதுமா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், சரிங்கண்ணே அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்கிட்ட பேசின மாதிரியே பணம் கொடுத்துருவீங்கல்ல, அமைச்சரும் அவர் பொண்ணுக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கல்ல, அவர் சொன்னதுக்கும் மேலே தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், உனக்கு நான் சொன்ன கமிஷனை விட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேம்மா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், ரொம்ப சந்தோஷம்னே, இப்போந்தான் நிச்சயம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எனக்கு நீங்கள் சொன்ன கமிஷன் பணத்தில் இருந்து பாதி எனக்கு இப்போவே கொடுங்க, மீதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்னம்மா இப்போவே கமிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நான் எல்லாத்தையும் தாரனே, கல்யாண செலவு அது இதுன்னு இருக்குமான்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்னண்ணே நீங்கள் கோயிலில் தானே கல்யாணம் நடத்த போகிறீங்க, அமைச்சர் வீட்டில் இருந்து எவ்வளவு சீதனம் கொடுக்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடானா இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னைய நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அப்படி நான் சொல்ல வரலம்மா, சரிம்மா நீ சொன்ன மாதிரியே வந்து பணத்தை வாங்கிக்கோமா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அப்படி சொல்லுங்கண்ணே, சரிண்ணே நான் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேம்மா, அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே பார்த்தா சித்ரா வந்துட்டு, ஏமா அவர்கிட்ட முன்கிட்டயே பணம் கேட்குறியே, பிரச்சனை ஒன்றும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அதை ஏண்டி கேட்குற, உன் தம்பி போஸு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி நச்சரிக்கிறாண்டி, அவனுக்கு செலவுக்கு காசு இல்லையா, அதனால தான் இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம போஸுக்கு கொடுக்கத்தான் இப்போவே பணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாவித்திரியும் தாமரையும் கேட்டுடுறாங்க. பாத்தியாடி தாமரை, நம்ம நினைச்ச மாதிரியே உன் அத்தைக்காரி மாப்பிள்ளை வீட்டில் கமிஷன் பேசியிருக்கா, அந்த காசை வச்சுதான் இப்ப அவ பிள்ளைக்கு வந்து பணத்தை கொடுக்க போறா, இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம நடக்க விட்டுறவே கூடாதுன்னு சாவித்திரி சொல்லவும், எம்மா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா, அங்க என்னடானா தமிழ்ச்செல்வி சேது மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இங்க என்னடானா இவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, இதுக்கு இடையில நம்ம தாம நடு தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாமரை சொல்லவும், விடுடி நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம், இப்போ நம்ம 2 பேரும் அந்த ஈஸ்வரியை ஃபாலோ பண்ணி போவோம், அவள் எவ்வளோ பணம் வாங்குறா என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு தாமரைய கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து பணம் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அவரு சொன்ன இடத்துக்கு வந்து ஈஸ்வரி பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் மாப்பிள்ளையோட அப்பா வந்து, எம்மா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு மீதி பணத்தையும் கொடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லவும், கண்டிப்பானே கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீங்க நினைச்ச மாதிரியே அமைச்சரோட பாதி சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா அவருக்கு ஆசை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் பேசுறத எல்லாத்தையும் சாவித்திரி போன்ல வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துட்டு, இது ஒன்று போதும்டி, இதை வச்சே நம்ம இவளை பயமுறுத்துவோம், இவகிட்ட இருந்து பாதி காசை நம்ம ஆட்டைய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளைன்னு எல்லாரும் வாராங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் கண்மணிக்கு பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு, எங்களுக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நாங்க எங்க சார்பில் பத்திரிகை எல்லாம் அடிக்கிறோம், அது மட்டும் இல்லாம முகூர்த்த புடவையும் எடுக்கணும்ல, அதுக்கு தான் புடவைக்காரரை வர சொல்லி இருக்கோம், எந்த மாதிரி புடவை வேணுமோ அவர்கிட்ட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அதுவும் நல்லதா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புடவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டு கண்மணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்மணிக்கு பார்த்தா அழுகழுகையா வருது. ஆனா அதை அவங்க வெளியே காட்டாம அடக்கி வச்சு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா திடீர்னு ராஜாங்கம் வீட்டுக்குள்ள போலீஸ் வராங்க. என்ன சார், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர்கிட்ட பேசணும்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் போலீஸ் சொல்றாங்க, சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நல்ல குடும்பம் இல்லை சார், இது சரியான பிராடு குடும்பம் சார். ஒரு பொண்ணை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, இவர் வச்சிருக்க லாட்ஜில் அங்கங்க கேமராவை ஒளிச்சு வச்சு வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்க கிட்ட அந்த வீடியோவை காட்டி அந்த பொண்ணுங்களை மிரட்டி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த மாப்பிள்ளை. இதுதான் இவனோட வேலையே. இதுக்கு இவங்க அப்பா எல்லாரும் உடந்த. அது மட்டும் இல்ல சார், உங்க தம்பி ஒய்ஃப் தான் இவர் கூட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு பதறி போய், ஐயோ நான் இந்த கல்யாண விஷயமா தான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு ஈஸ்வரி சொல்லவும், மேடம் பொய் சொல்லாதீங்க, நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரி அமைச்சர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எனக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போன்ல பேசி இருக்கீங்க, அதையும் நாங்க ரெக்கார்டு பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம அதுக்கான பணத்தையும் நீங்க வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. ஐயோ மாமா, இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுது நாடகம் போடுறாங்க. உடனே மோகனா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், என் பிள்ளையோட வாழ்க்கையில விளையாட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அந்த அப்பாவி பிள்ளைய பாரு ஈஸ்வரி, அவளுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு மோகனா ஈஸ்வரிய சத்தம் போடுறாங்க. உடனே சன்னாசி வந்துட்டு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், இந்த மாப்பிள்ளை ஏமாத்தின பொண்ணு தற்கொலை வரைக்கும் போய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க சார், கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார், நான் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், கண்டிப்பா இவங்களை ஒட்டு மொத்தமா ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரையும் போலீஸ் கைது பண்றாங்க. அடுத்து ஈஸ்வரியையும் போலீஸ் கைது பண்ண கையில விலங்க மாட்டுறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, சார் விடுங்க சார், இது எங்க குடும்பத்தாளு, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரிக்காக பேசுறாரு. உடனே சன்னாசி வந்துட்டு, அண்ணே விடுங்கனே, அவளையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் 2 சாத்து சாத்துனாதான் இவ எல்லாம் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, அடியை கேடுகட்ட சிரிக்கி, எப்படிடி உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு, இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு இந்த வீட்டோட பொம்பளை பிள்ளைக்கு
எப்படிடி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? இப்படி ஃப்ராடுக்கார குடும்பம்னு தெரிஞ்சும் எங்க பிள்ளைய அவங்க தலையில கட்டி வைக்க பார்த்திருக்கியேடி படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகுறாங்க. விடுமா, யாரையும் சொல்லி குத்தம் இல்லை, நம்மளும் நல்லா விசாரிச்சிருக்கணும். ஈஸ்வரி சொன்னான்னு சொல்லி சரியா விசாரிக்காம விட்டது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சின்னு சொல்லி சாவித்திரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்மணியும் இப்பந்தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க.